ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்புஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைக லக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா மண்வீகாளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனம் நம்மை கரத்தாலே தீண்டல்கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த திருமாலையில் ரெண்டாவது பாசுரம். இந்த ரெண்டாவது பாசுரத்தில் வரக்கூடிய திருநாம மகிமை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை எப்படிலாம் அருளி செய்கிறான்றதை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். போன பாசுரத்தில் நீ நாமம் கற்ற அவலிப்புடைமை கண்டாய் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அனுபவித்தோம். அது எவ்வளோ பாவனமானது அப்படின்னும் இப்போ வரக்கூடியதான பாசுரத்தில் அவதாரிகளே சாதித்தார். நம்மளும் அதை கேட்டுட்டோம். இதனுடைய ரசம், நாமத்தினுடைய ரசம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். அந்த திருநாமம் சொல்லும் போதே ரசமொழி அவ்வருக்கு போய் அனுபவிக்கும் ரசம் எனக்கு வேண்டா என்கிறார் அப்படின்றதுனால திருநாமத்தை சொல்கிறச்சே வர ஏற்படுற சுவை இருக்கே ரசம், அந்த பகவானுடைய நாமத்தினுடைய ரசத்தை இங்கே இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது காட்டிலும் நெடுந்தூரமான வைகுண்டம் மகா வைகுண்டம் வரையத்தை நான் வரதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான்றது அவதாரிகளே அனுபவிச்சிட்டோம். இப்போ பாசுர வியாக்கியானத்துக்கு போகிறார். இந்த பாசுரம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணம் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இது ரொம்ப பிரசித்தமான பாசுரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை அப்படிங்கிறத விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இந்த ரசம் இருந்தபடி கண்டீர். ரங்கநாதர்கிட்ட தானே இவர் பேசுகிறார். கூட நிறைய ஸ்ரோதாக்கள் கேட்குறவாள்லாம் கேட்டுன்னு இருக்கா அப்படின்னு இருந்தாலும் இவர் பேசுகிறது பிரதானமாக இதை கேட்குறவ யாருன்னா பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்கிட்ட சொல்லச்சவே பெருமாளை பார்த்து சொல்கிறார், இதனுடைய சுவை இருக்கிற விஷயத்தை கண்டீர். இப்போது உமக்கு மேலே ஒரு பெருமாள் இருந்து உம மாதிரியே அப்போ அவருடைய நாமத்தை நீ சொல்லி அது உனக்கு எவ்வளோ ரசிக்கிறதுன்னு இருந்தால் தானே உனக்கு இது ரசம் புரியும். இப்போ எங்களுக்கு நீர் பகவான் இருக்கீர், உம்முடைய நாமங்கள் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ சுவையாக இருக்கோ இந்த நாமங்கள், அது உனக்கு எப்படி புரிய போகிறது? ஏன்னா உனக்கு மேற்பட்டவார் ஒன்றும் இல்லை, இருந்து அவளுடைய நாமத்தை நீ சொல்லி ரசித்து பார்த்தா தானே தெரியும். ஆனால் இந்த ரசம் இருந்தபடி கண்டீர், உமக்குத்தான் புறம்பே போவென்ன வேண்டி இருந்ததோ என்கிறார். இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு உட்காண்டு உம்மை பார்த்துட்டு நாமத்தை சொல்லிட்டு இங்கே இருக்கிறத காட்டும் எங்கேயோ போகணும்னு நீ எதிர்பார்க்குறீரா? அது மாதிரி போகிறதுக்கு தான் அவசியம் இருக்கா? எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது அவ்வளவு ரசமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்திலேயே இந்த வியாக்கியானத்தை சொல்கிறார். இது என்னும் இச்சுவை தவிரையான் போய் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு பகவானுடையதான ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிட்டு வந்தார். பச்சை மாமலை போல் மேனி, அந்த மேனி எப்பேற்பட்டதுங்கிறத வர்ணித்தார். பவளவாய் கமலச்செங்கன் அவனுடைய ரூப சௌந்தரியங்களெல்லாம் சொன்னார், அழகுகளெல்லாம், அதுக்குரிய வாச்சகமான நாமங்களை சொன்னார். அச்சுதா அப்படிங்கிறது அவனுடைய குணம், அண்டினவாளை கை நழுவ விடாதவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை சொல்கிறது, அந்த குணத்தை சொன்னார். அமரரேரே அப்படிங்கிறதுனாலேயே அயர்வரும் அமரர்களாகிய தேவர்கள், வைகுண்ட தேவர்கள், அதாவது நித்தியசூரிகள், அவளுக்கும் தேவன் அப்படிங்கிறதான அவனுடைய பரத்துவத்தை சொல்லக்கூடிய நாமத்தை சொன்னார். அவனுடைய சௌலபியத்தை சொன்னார். ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு கோபாலன் அப்படின்னு மாடு கன்றுகளுக்கும் கூட இறங்கி வந்த ஒரு அழகை சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய குணம். அப்போ அவனுடையதான அண்டியவர்களை கை நழுவ விடாதவன், மேன்மைக்கெல்லாம் மேன்மையான உயர்வர உயர்நலம் உடையவன், அவனே ரொம்ப சுலவன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிற 3 குணங்களை 3 நாமத்தாலையும் அவனுடைய ரூப சௌந்தரியத்தை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படிங்கிறதெல்லாம் ரூப சௌந்தரியத்தை விளக்கக்கூடியதான அல்லது எல்லாருக்கும் ஆசிரிக்கும்படியான சர்வலோக சரண்யன் வந்தான் அப்படிங்கிறத காட்டுறது பச்சை மாமலை போல் மேனி அப்படிங்கிறதுனால. மலைக்கு மேலே எத்தனை பேர் வந்தாலும் அண்டினவ அத்தனை பேருக்கும் இடம் கொடுக்கறது இல்லையா? அதை மாதிரி பகவான் எல்லாருக்கும் சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருக்கான்ற வைபவத்தெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆக அவனுடைய ரூப சௌந்தரியமோ அவனுடைய குணங்களையோ சொல்லக்கூடிய இந்த நாமம், இதை குணங்கள் அதனுடைய அர்த்தங்களை நினச்சிண்டு அச்சுதா அச்சுதா அப்படின்னு நீ சொல்கிறீரோ, இல்லை அமரரேரே ஆயிரதம் கொழுந்தேன்றதுலாம் அந்த அர்த்தத்தை வச்சுண்டு இந்த அர்த்தத்தில் உனக்கு சுவை ஏற்படுறதா, அல்லது உக்தி மாத்திரமா நாமத்தில் மாத்திரம் நாம கீர்த்தன மாத்திரேன சுப்ரசன்னம் கிருபாநிதின்றார் இல்லையா?
நாமத்தை நான் சொல்கிறதுனால மட்டும் அர்த்தங்கள்லாம் மனசில் வாங்கிக்கல, அதுக்கு தெரியவும் தெரியாது, வெறும் நாமத்தை வாயில் உச்சரிக்கிறேன். அப்போ உக்தி மாத்திரத்தினால உனக்கு ரசம் வந்ததா, அர்த்தானுசந்தானம் அர்த்தத்தை மனசில் வாங்கிட்டு சொல்கிறதுனால உனக்கு ரசம் பிறந்ததா, சுவை பிறந்ததா அப்படின்ற இடத்துக்கு எண்ணும் இச்சுவை, அந்த எண்ணும் இஸ்வபாவங்களை அனுபவித்தோ உமக்கு இவ்வினிமை பிறந்தது என்னில், இப்பேற்பட்ட குணங்களெல்லாம் நினச்சிதான் உனக்கு இனிமை ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டால் அங்க நன்று அப்படி இல்லைங்கிறார் தொண்டடிப்படியாளர். திருநாமத்தினுடைய உக்தி மாத்திரத்தாலே வந்த இனிமை, நாமத்தை வாய்னால உச்சரிச்சேன், அச்சுதான்னு அர்த்தம்லாம் தெரியாது, அச்சுதான்னு ஆயிரதம் கொழுந்தேன்னு அமரரேரேன்னு பவளவாய் அப்படின்னு கமலச்சங்கன் அப்படின்னு இந்த ஒவ்வொரு நாமத்தையும் நாமத்தை உச்சரிச்ச அவ்வளோதான், நாக்கினுடைய நுனியினால் உச்சரிச்ச மனசககாரம் இன்றிக்கே அப்படின்னு வாயினால் பாடிங்கிற இடத்துல மனத்தினால் சிந்திக்கங்கிற இடத்துல திருப்பாவையிலும் காலட்சேபத்தில் சொல்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதை மாதிரி மனசு அதில் சிந்தனை பண்ணிட்டு அர்த்தங்களை சொல்லணுன்ற அவசியம் இல்லாதபடிக்கு நாமத்தை உச்சரித்தேன், அதனால வந்த இனிமைனார். இந்த நாமத்தை வெறுமனையே உச்சரித்தாலே போறோன்றத இதை வச்சிருந்தா சுவாமி ராமானுஜரும் கத்தியத்தில் சாதிக்கிறார். ஏதது உச்சாரண மாத்திராவலம்பனேன உச்சமானார்த்த பரமார்த்த நிஷ்டம் மே மனா துவமேவ அத்தியைவ காரய. துவயம் அப்படிங்கிறதான மந்திரத்தை வச்சுன்னு பேசுகிறார். இந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் வியாக்கியானம் காலட்சேபம்லாம் கேட்டுட்டு நான் இப்போ சொல்கிறதா நினச்சிக்காத, அந்த நிஷ்டையில் இருக்கிறவன்னு நினச்சின்னு சொல்லாத, நான் வாய் நுனியினால் துவயமந்திரத்தை சொன்னேன். அதுதான் பகவானும் பின்னாடி சொல்கிறான், ஏவம் துவயபக்தாத்வம் மதீவைவதயா, என்னுடையவே கருணையினால என்ன நீ துவயத்தை உச்சரிச்ச. இவர் என்ன சொன்னார், ஏதாவது உச்சாரண மாத்திராவலம்பனேன நான் உச்சரித்தேன், அந்த நாக்கு நுனியால் அதை சொன்னேன்றதை மட்டும் வச்சுண்டு அதில் பூர்ண அர்த்தம் தெரிஞ்சு அந்த நிஷ்டையில நான் இருக்கிறவனா நினச்சின்னு நீ கிருப பண்ணு அப்படின்னார் இல்லையா. ஏன்னா அது பகவானுடைய சுபாவம், பகவான் நாமத்தினுடைய சுபாவம். அதனால திருநாமத்தினுடைய உக்தி மாத்திரத்தாலே வந்த இனிமை. அப்போது நாமத்தை வெறும்ன உச்சரித்தாலே அது இனிமையை தவிர அர்த்தம் தெரிஞ்சு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கடுத்து சொல்கிறார், இச்சுவை இந்த ரசத்தை விட்டு, சுவைனா ரசம், இந்த ரசத்தை விட்டு கைப்பட்டதை விட்டு, கைக்கு கிடைச்சதை விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கான். இதுதான் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னார் திருமங்கேழ்வார். கைங்க தத்தி தத்தி போகிற முயல் சுலபமாக போய் பிடிச்சிடலாம், இதை விட்டுட்டான். எங்கேயோ ஆகாசில் பறக்கிற காக்காவை போய் பிடிக்கிறேன், காக்காவை போய் பிடிக்கிறேன். நமக்கு கைப்பட்டது, கைக்கு கிடைச்சது பகவானுடைய நாமம். இதை விட்டுட்டு இதில் கிடைக்கிற ரசத்தை விட்டுட்டு எங்கேயோ வைகுண்டம் போனால் ரசோ வைசா அப்படிங்கிறதான வைகுண்டம் போயிட்டா அங்கே ரசமாக இருக்கும், சுவையனாக இருப்பான் பகவான், திருவின் மணாளனாக இருப்பான், அதெல்லாம் அங்கே போயிடுவோம் அப்படின்னு எவனாவது அதுக்கு போய் நீட்டி முழக்கின்னு போகணுன்னு ஆசைப்படுவானா? கைப்பட்டதை விட்டுனர் இச்சுவை தவிர இவ் அறுசுவைக்கு வேறொரு சுவை இருந்த இடம் தேடி போக சொல்லுகிறாயோ. ரங்கநாதரை பார்த்து சொல்கிறார், எனக்கு இங்கே அறுசுவை கிடைச்சிருத்துப்பா, இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி சுவை கிடைக்கும்னு தேடிட்டு அவ்வளோ தூரம் போனோமான்னா. இவருடைய அறுசுவை இருக்கிறபடி அறுசுவை உண்டின்னு வா. அறுசுவையில் 6 ரசம் இருக்குல்ல, ஷட்ரசம். அந்த ஷட்ரசம் எதிரானா புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு, அடுத்து காரம், அது மாதிரி வரிசை உவர்ப்பு அப்படிங்கிறதான 6 சுவை இருக்கு இல்லையா. இந்த 6 சுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிடச்ச 6 சுவை இருக்கான்னு பார்த்துட்டு தான் உண்ணணும். அப்படிங்கிறச்ச இவருக்கு 6 சுவை, இது சரீரத்துக்கு போடுற உணவு இல்லையே, ஆத்மாவுக்கு போடுற உணவு. அப்போ அதுவும் ஷட்ரசோ பேதமாக இருக்கணும், அந்த 6 சுவையாக இருக்கணும். இவருக்கு எதிரான பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமலச்சங்கன், அச்சுதா, அமரரேரே, ஆயிரதம் கொழுந்தே என்னும் அப்படின்னு 6 நாமங்களை வச்சாரே. இந்த பகவன் நாமம் தான் அவருக்கு ஷட் ரசம், அறுசுவை உண்டியா இருக்கிறதுனால இவருடைய அறுசுவை இருக்கிறபடி திருநாமத்தை உம்முடைய நாக்கிலே இட்டு பாராமையிலே நான் உபதேசிக்க வேண்டுகிறது. சர்வஜன் சர்வசக்தன் அப்படிங்கிற உனக்கு கூட நான் உபதேசம் பண்ணுறேன் ஞான முதிரையோட. பெரிய பெருமாளே, உனக்கு கூட நான் உபதேசம் பண்ணுற அளவுக்கு எடுத்து. ஏண்டானா நீ என்னைக்காவது உன் நாமத்தை சொல்லி அதில் என்ன ரசம் இருக்குன்னு பார்த்து அனுபவிச்சிருந்தா தானே உனக்கு அதனுடைய ரசம் தெரியும். உனக்கு தெரியாதவனுக்கு தெரிகிறவன் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதால நான் இதை அனுபவிச்சிருக்கேன், உனக்கு தெரியவே தெரியாது இதை பற்றி, அதனால் உனக்கு உபதேசம் பண்ணுறேன். திருநாமத்தை உம்முடைய நாக்கிலே இட்டு பாராமையே. ஒரு நாளாவது நீ உன் பேரை சொல்லியிருப்பியா? அதனால் உனக்கு புரியாது. ஆனால் பகவானுக்கு ரசம் எதில் இருக்கிறான்னா பாகவத ஆளுடைய பேரை சொல்கிறதுல.
ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் இவாளுடைய பேரெல்லாம் சொல்கிறதுல பகவானுக்கு அவ்வளோ ரசமாக இருக்குமா. அல்ல நீ பாகவதாளுடையதான திருநாமத்தை சொல்கிறதுல உனக்கு ரசம் கண்டிருக்க, நாங்கள்லாம் உன்னுடைய நாமம் சொல்கிறதுல ரசம் கண்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால நீ உன் நாமத்தை சொல்லி உனக்கு அதில் என்ன ரசம் இருக்குன்னு உனக்கு தெரியாதே. இச்சுவை தவிர யான், இந்த அடியவன் அப்படின்றால இந்த யானுக்கு வியாக்கியானம் பண்றார். திருநாமம் சொல்லுகைக்கு பாங்கான நாவை உடைய நான், பகவன் நாமத்தை வாயினால் உச்சரிக்கிறதுக்கு யோக்கியதை உடையதான நாக்கு அது உடையவன் நான். ஏன் அப்படின்னா பசுபட்சிகளால் சொல்ல முடியாது. மனிதர்கள்லேயே மூர்க்கனாக இருந்தால் சொல்ல மாட்டான், அவனே ஊமையாக இருந்தால் சொல்ல மாட்டான், தெரியாதவனாக இருந்தால் சொல்ல மாட்டான், பித்து பிடிச்சவனாக இருந்தால் சொல்ல முடியாது. இதை மாதிரியான குறைபாடுகளோடு இருக்கிற மனுஷன் சொல்ல போகிறதில்லை. அவனுக்கு வாயில் நாக்கில் நாமமே வராது. பசுபட்சிகள்னால் அதுக்கு சொல்ல வராது, அதனால் அதால் சொல்ல முடியாது. அப்படிங்கிறச்சே இந்த பகவன் நாமத்தை சொல்லுறதுக்கு பாங்கான நாவை உடைய நான், பாங்காக அமைச்சு கொடுத்துருக்கேன் பிரபு, உன் கிருப்பை என்ன இது. அப்படி இருக்கக்கூடிய யான், அதே மாதிரி யான் அடுத்ததுக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்றார். ஒரு தேச விசேஷத்தே போய் அனுபவிக்கும் அளவும் விளம்பத்தை செய்யாத துறையை உடைய நான் அப்படின்னார். இங்கேருந்து நெடுந்தூரத்தில் எங்கேயோ இருக்கு தமச பரஸ்தாத்துன்னு, எங்கேயோ வைகுண்டவருக்கு அவ்வளோ தூரம், அது எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது போய் சேர்றதுக்கு. ஏன்னா கிளம்பினா அந்த வைகுண்ட விமானம் நேரம் அடுத்த க்ஷணம்னா மனோவேகம் வாயு வேகத்துக்கு மேலே போய் சேர்ந்துருமே, அடுத்த க்ஷணம் கூட தேவையில்லையே போயிடுமே வைகுண்டம். அப்புறம் அதுக்கு என்ன கால விளம்பமாக ஆக போகிறது, லேட்டாக ஆக போகிறது பிரயாணத்துக்குன்னா. அப்படி இல்லை, திடீர்னு நீ என்ன சங்கல்பிப்ப, இவனுக்கு கிரம முக்தின்னு வச்சுட்டு கொஞ்ச காலம் நீ சொர்க்கத்தில் இரு, கொஞ்ச காலம் நீ துருவமண்டலத்தில் இரு, கொஞ்ச காலம் பிரம்மலோகத்தில் இரு, தபோலோகத்தில் இரு, இல்லாட்டா திருப்பார்க்கடல் இரு, சுவேத தீபத்தில் இரு, கடைசியில் என்னைக்கு மகா பிரளயம் வருதோ அதுக்கப்புறமா வைகுண்டவா அப்படின்னு நீ கொண்டு போகிறது உண்டு. கிரம முக்தியும் உண்டு, தட்சண முக்தியும் சத்தியகா முக்தியும் உண்டு. 2 வித முக்தி வச்சுருக்க. அதில் நீயோ சுதந்திரன், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்படி பிரபத்தி பண்ணவனுக்கு உடனே, இப்படி நாமம் சொல்லிட்டு வரவனுக்கு கொஞ்சம் கால தாமசமானாலும் அவனுக்கு ஊர்துவகதி தான் அப்படின்னு கூட நீ வச்சிருக்கலாம். உன்னை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, உன் சங்கல்பத்தை ஆரே அறிவர் உன் கள்ளமாய மனக்கருத்தேன்னாரு. அதனால இந்த கால விளம்பம்லாம் என்னால் பொறுக்க முடியாது, எனக்கு இந்த க்ஷணம் ரசம் வேணும், அந்த ரசம் இங்கேயே கிடைக்கும். அப்படி போறாரு தொடரடிப்படியாளர். ஒரு தேச விசேஷத்தை போய் அனுபவிக்கும் அளவும் விளம்பத்தை செய்யாத துறை, அவ்வளவு வேகம் அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுல. ஆனால் இந்த க்ஷணம் இங்கவேன்னு தவிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி செய்யாத துறையுடைய நான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான நான் இப்போ போய் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.